முன்னாடி வந்துருங்க. அப்படி சொல்லு மறுபடியும் ஆசையாக ஓடி வந்து ஐயா வாங்க பாப்பா ரமலிங்க தானே இல்ல மன்னவரே வாங்க வீடு ராஜ்யகத்தில் நான் முயற் கடவுளாக ஆக வேண்டும் நான் முயற் கடவுளாக ஆக வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். தவம் செய்ய போகிறேன். நான் வீட்டிலே பத்தினியாகவே இருக்கின்றேன்.
எங்க இருக்குது சாம்பலாபுரியே சாம்பலாபுரி என்ன கூடிய சுவாலைகிட்ட சென்று ஆமா. கலக்க வைக்க வேண்டாம் ஆமா. சாம்பலாபுரியே தங்க நாடிய யாரு யாரு ஏய் அடிச்சு தொடுத்து முனிவர் தான் தொடுத்தா முனிவர் பிரிந்திருந்த முனிவர் வருகாலம் நிகழ்காலம் செல்காலம் அத்தனையும் அத்தனையும் உணர்ந்து சொல்லக்கூடிய மகா முனிவர் நானே வந்திருக்கிறார் வந்து சமாதானம் போட்டு பாக்க மாட்டேன் எடுத்து அப்படியே வாயில வச்சிருவோம் இந்த சுவாலா தேவி எப்படி வணக்க செய்து உத்தம பத்தினியோடு வாழ்வாய் வந்து அப்படியா? ஆமா. என்றென்றைக்கும் பத்தினித்தனமாகவே நான் இருக்கின்றேன். அப்படி என்ன நாடு வந்து என்னது நச்சரி கேட்கலாமா? கேளுங்க. ஐயா குற்றாலியா நான் தன்னை என்ன நச்செய்தி அப்படின்னு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன நற்செய்தி? எப்படி என்றா இந்த மும்மத்தி தேவமார்களும் இந்த உலகத்திலே நான் தான் பத்தினி. உலகத்திலே தேவர் மூவர் மனைவியை விட நான் தான் பத்தினி பத்தினி இப்படி சொல்றேன். நீங்க தான் அப்படி நீ தான் நினைச்சுக்கிற. அப்புறம் அந்த தேவ மனைவிகள் எல்லாம் அந்த சுவால பத்தினி இல்ல, நாங்க தான் பத்தினி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி இருந்தாலும் சுவாலிகிட்ட போய் நாம கேட்டாதான் நமக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட வந்து அப்படி இருந்தாலும் அவ பத்தினி தன்மை நீ சொல்றிய, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்வியா? பொம்பளை அந்த நாடகத்தை வச்சுட்டு சாமி தான் வந்துச்சு. அமைதியா இருந்தா தானே எட்டிக்கிறவங்க கேட்கும். நான் நீ பத்தினி தன்மையா உலகத்திலே தேவர் மூவர் மனைவியை விட உலகத்தில் நான் தான் பத்தினி. இன்னைக்கு காயினா காயும், இன்னைக்கு பேயினா பேயும், இன்னைக்கு பச்சை தண்ணியிலே வடை சுட்டு கொடுக்குறது யாருன்னா நான் பத்தினி மட்டும்தான். இன்னைக்கு காக்கா கருப்பு நிறமா இருக்குதுன்னா அது கருப்பா தான் இருக்கும். இன்னைக்கு கொக்கு வெள்ளையா இருக்குதுன்னா அது வெள்ளையா தான் இருக்கும். அது மாதிரி இந்த ஊர் உலகத்துல எட்டிய சக்கால்த்தினா யாராவது என்ன மாதிரி பத்தினி இருக்க முடியுமா? ஊரு பேசாத சூத்து புண்ண போடும். உலகத்திலே நான் தான் பத்தினி. சரி, நீ பத்தினி உண்மை. ஆனா நான் கேட்கிற கேள்விகளை பதில் சொல்லியா? கண்டிப்பா. சரி, எப்படி ஆட்டா வெட்டிக்கிட்டா அந்த கையை கேட்க சரியானா? நீ பத்தினி தன் உண்மை
அந்த கலைவாணிய தக்காளத்திலாம் ஒரு பத்தினி அவ அந்த கலைவாணி 100 ரூபாய் மாதிரி மனைவி இந்திராணி தான் பத்தினி என்றா. அப்படியா இருந்தாலும் அந்த உருவத்தை எடுத்து காட்டினா நான் நம்புறேன். யார் யாரு தேவ உலகத்துக்கு அதிபதியா வாழ்ந்திருக்கக்கூடிய இந்திராணி. இந்திராணி. ஆமா. அவர் பத்தினியா அவர் ஓட்டாமரே. தூங்கு முத்திய சகாதி. அதனால நீ பொழுதுக்கு மணல்ல பத்துக்கிட்டு இருந்தா. ஆத்து மரல்ல. யார் கூட? வந்து சொன்னாங்க. ஆமா. அவளா ஒரு பத்தினி. யாரு? அந்த இந்திராணி 100 ரூபாய் மாதிரி. பார்வதா சொல்றா. அந்த பார்வதி அந்த சுடுகாட்டுல காவல் கிடக்குறாங்க. சத்தபுரத்து முறா விபூதி அணிந்து. ஆமா. கஞ்சா வெறியன். யாரு? பரமபெருமான். கஞ்சா வெறியன். ஆமா. ஊரப்பட்டு சத்தபுரத்து எல்லாம் விபூதி அணிந்து ஊருக்கு உத்தாச்சி ஓட்ட அணிந்து அவள் மனைவி யாரு? பார்வதி. அந்த கொம்பு மனுஷங்களா? யாரு 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 உருவா? கொம்பு மனுஷன் தேவடியா? ஊரை விட்டு மலையில் உள்ள வளாந்து கிடக்குறான். அவரு என்ன எடுக்க முடியாது. அந்த பார்வதி உருவம் இந்த உலகத்திலே யார் பத்தினி? அந்த பார்வதி உருவத்தை அப்படி இருந்தா ஒரு கேள்வி
நாராயண மனைவியாக இருக்கக்கூடிய அந்த லட்சுமி உருவம் எடுத்தால் நான் நம்புறேன் பத்தினி. யாரு பச்சை பச்சை ஊருக்கு தாலி அத்தனை பச்சை பச்சையாரு ஊருக்கு தாலியில ஆத்துட்டு வந்து தொங்கையில போடுறாங்க. யாரு அந்த வைகுந்தத்தை பொறுப்பு ஆண்டவர் எப்படி இவங்க நாரை வச்சு பகவானா அவளாம் ஒரு பத்தினி. அவ மனைவி எந்த நேரமும் கால் மோட்டிலையும் மார்பிள் தண்ணிக்கிற அந்த லட்சுமி என்ற காட்சி. அந்த லட்சுமி சக்காத்தி உருவமா எடுக்க முடியாது. எப்படி இன்னைக்கு காயினா காயும் அந்த கலைவாணி எல்லா உருவத்தையும் எடுக்கும்போது லட்சுமி இன்னாத்துக்கான அந்த சக்காத்தி அவ மூதேவி பிடிச்சவ அந்த சக்காத்தி உருவமா என்னால எடுக்க முடியாது. எடுத்துட்டுமா அந்த லட்சுமி உருவம் வந்து அந்த ஸ்ரீமன் நாராயண மனைவியாக ஸ்ரீமன் இல்ல ஸ்ரீமந்தன் அந்த நாராயண மூர்த்தி மனைவியாக இருக்கக்கூடிய லட்சுமி உருவம் எடுத்துட்டேன். அப்படின்னா யார் பத்திரி காயினா காயும் நீ காயினா காயும் நீ வாயினா வரும் நீ போயினா போவோம். உலகத்திலே எல்லில பத்திரி கொல்லில பத்திரி அதுல பத்திரி இதுல பத்திரி வாயினா வாய் காயினா காயும் வாயினா போவோம். உலகத்திலே நிறைய பத்திரி ஓசில் ஓடுற படம் தான் யாரு பார்த்தா என்ன இந்த பேரை ஒரு சொல்லி பாக்குறாரு. இத்தனை தேவிமார்கள் உருவம் நான் எடுத்துட்டேன். எப்படியா இவங்கெல்லாம் தேவலோகத்தில் இருக்கிறாங்க. இந்த பூலோகத்துல ஒரு பெண் இருக்கிறாங்க மானிட பெண். அந்த உருவம் எடுத்துட்டா உன்னதான் நான் பத்தினி நான் நம்புவேன். எப்படி தெரியுமா அந்த அனிதா உருவம் அது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவிமார்கள் உருவமெல்லாம் எடுத்துட்டேன். இந்த தேவர்களுக்கு எல்லாம் ஒரு இரும்பு துண்டை கடலா வறுத்து கொடுத்த மானிட பெண் அனுசுயா. அனுசுயா அந்த பெண்ணின் உருவம் எடுத்துட்டா நீதான் அழியாத பத்தினி. இந்த தேவர் ஊர் அனைவரும் மனைவியை உருவத்தை எல்லாம் எடுத்துட்டேன். அவ இன்னாத்துக்கார ஒரு பூலோகத்து பெண்ணு அனுசுயா உருவமா என்னால எடுக்க முடியாது. அவ ஒரு பத்தினி இரும்பு துண்டை கடலையா வறுத்து கொடுத்தாலாம் ஒரு பத்தினி. இந்த தேவர் மூவர் மனைவி விட எல்லா உருவத்தையும் எடுத்துட்டேன். அப்ப நான் பத்தினி அவ பத்தினியா? இது சாதாரணமா? சாதாரணமா அந்த அனுசுயா உருவம் அது உலகத்திலே தேவர் மூவர் மனைவி எல்லா உருவத்தையும் எடுத்தாச்சு. இந்த அனுசுயா உருவம் மட்டும் வரமாட்டேங்குது. அப்போ உலகத்திலே நம்மளை விட அவதான் பத்தினி. ஏன்னு கேட்டா இரும்பு துண்டையே கடலையா ஒரு இரும்பு துண்டு எடுத்துன்னு போயிட்டு கடலையா வறுத்து கொடுமான்னு சொல்லிட்டு அனுசுயா எடுத்துட்டு நான் சொல்ல இந்த சொல்லை கொண்டு இந்த எல்லா தேவர் மூவர் மனைவி எல்லா உருவத்தையும் எடுத்துட்டேன். இந்த அனுசுயா உருவம் மட்டும் வரமாட்டேங்குது. என்ன காரணம்? ஒரு சக்காத்தி அவளான ஒரு பத்தினி. என்னை விட பத்தினி ஒரு மூவர் மனைவி. நான் தான் பத்தினி. உலகத்திலே பத்தினி யமதர்மன் மனைவி அம்மா பத்தினி. நீங்க காயினா காயும் நீங்க பேயினா பேயும் நீங்க வாயினா வரும் நீங்க போயினா போவோம். உலகத்திலே எல்லில பத்தினி கொல்லில பத்தினி அதுல பத்தினி இதுல பத்தினி அதுல பத்தினி இதுல பத்தினி இதுல பத்தினி ஏழு பத்தினி பார்த்துட்டு போயிட்டு வந்துருவாரு. அதனால நீங்க பத்தினி 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 பத்தினா யமதர்மன் மனைவி சுபாலா தேவி மட்டும்தான் பத்தினி.
இந்த தேவர் மூணு உலகத்துக்கு நீங்கள் பரசாட்ட வேண்டும். ஏன்னு கேட்டா இந்த உலகத்தையா கேளு இந்த லஞ்சம் வாங்காத ஆளு யாருன்னா லஞ்சம் வாங்காத ஆளு யம தர்மம் மட்டும்தான். ஆமா. விதி முடிந்துட்டாலும் தொட மாட்டாரு. விதி விதியாமல் தொட மாட்டாரு. விதி முடிச்சிட்டாலும் விட மாட்டாரு. அப்படி யம தர்மக்குரிய விதி முடியாமல் தொட்டுட்டா கீழே ஒரு அக்னியா அந்த அக்னியாரில பிடிச்சி தள்ளிடுவாங்க, செத்துருவாரு. அதனால விதி முடியாமலும் தொட மாட்டாரு, விதி முடிச்சிட்டாலும் விட மாட்டாரு. அவருடைய மனைவி சுபாலதேவி தான் பத்தினி தொட்டு 4 திசைக்கு அப்படியே போயிட்டு வாங்க. இவளை இவ்வளவு பத்தினித்தனமாக விடக்கூடாது. எங்கப்பா விடணும்? கர்வத்தோட இவ்வளவு கர்வத்தை அடக்க வேண்டும். அப்ப எங்க சொல்லணும்? ஏற்கனவே காலத்திலே அந்த அக்னி தேவனுக்கும் சுவாலைக்கும் தான் ஏற்கனவே அந்த சுவாலைக்கும் அக்னி தேவன் தான் பரிசு போட்டாங்க. ஆனா யம தர்மம் கவர்ந்து வந்துட்டான். அப்படி இருந்தாலும் இப்ப அக்னி தேவனை சென்றா இவளுக்கு கலகம் இருக்குது. அப்படியே போலாம். அக்னி தேவன் கண்ணா அக்னி தேவன் என்று வந்துட்டோம். அக்னி தேவன் இருந்தால் ராபட்டவர் அக்னி தேவன் நாடி செல்ல அத்தவனத்தில் அக்னி தேவன் ஆகப்பட்டவர் ஏற்பட்டு வருகிறார்.